ஹரிசுதன், செயலாளர் மக்கள் நம்பிக்கை. இப்ப சமீப காலமாவே நம்ம எங்கேயாவது வெளியே போகணும்னு நினைச்சாலே மைண்டுக்கு முன்னாடி வர்றது என்னன்னா, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எப்படி நம்ம வெளியே போறது அப்படிங்கிறது தான். இது எதனால அப்படின்னா, இதுவரை இல்லாத அளவுக்கு வெயில் தன்னோட உச்சநிலை தொற்றுக்குது அப்படிங்கிறதுனாலதான். இதனால மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இப்போ பார்க்க போனோம் அப்படின்னா, நம்ம பாடியோட கோர் டெம்பரேச்சர் என்னன்னா 37 டிகிரி செல்சியஸ். இந்த இந்த வெப்பநிலை மெயின்டைன் ஆனா மட்டும்தான் நம்ம பாடியால அதோட ஃபங்க்ஷன்ஸை ஒழுங்கா பண்ண முடியும். நம்ம பாடி அதோட நார்மல் ஃபங்க்ஷன்ஸை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா அது சுற்றுச்சூழல் வெப்பநிலை 20 டிகிரிலேருந்து 24 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்தாலும் அதெல்லாம் பண்ண முடியும். ஆனா இப்ப இருக்கிற டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிருக்குது. அப்ப நம்மளோட அதிகபட்சம் தாக்கக்கூடிய திறன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்மளால தாக்க முடியும். நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னா 43 டிகிரி செல்சியஸ் உள்ள இருந்தா மட்டும்தான் நம்மளால உயிரோடவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, சமீபமா பெய்யக்கூடிய மழை குறைஞ்சதுனாலதான் இது இந்த மாதிரி அதிக வெப்பம் நிலவுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாசத்துக்குள்ள பெய்ய வேண்டிய மழையில 59% குறைவான மழையே பதிவாயிருக்கு. இதனால இந்த வெப்பநிலை இன்னும் அதிக நிலைக்கு போயிருக்குது. இப்ப நம்ம தமிழ்நாடு அளவுல பார்த்தோம் அப்படின்னா, சமவெளி பகுதிகளில் 39.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை இருக்குது. அதுவும் இல்லாம இப்போ மலை பிரதேசங்கள் அப்படின்னா எப்பவும் அங்க வெப்பநிலை ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஆனாலுமே அங்க 28 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை இருக்குது. கடலோர பகுதிகளில் 30-35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. இது முன்பு இருந்ததை விட ரொம்ப அதிகமான வெப்பநிலை அப்படின்னு சொல்றாங்க. இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிப்ரவரி 2025 அப்படிங்கிற மாதம் தான் இதுவரைக்கும் கடந்த 125 வருஷங்கள்ல இருக்கிறதுலே மிக வெப்பமான ஒரு மாதம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. உலக வானிலை ஆராய்ச்சி மையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2025 வருஷம் தான் இந்த கடந்த வருஷங்கள் எல்லாத்துலயுமே மிகவும் வெப்பமான வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. இது பெரும்பாலும் நகர்பகுதிகளில் இந்த பாதிப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. நகர்பகுதிகள் வெப்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதை விட அங்க வெப்ப அலைகளோட தாக்கம் அதிகமா இருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. அப்ப அதனால இப்போ இந்த ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் அதிக அளவுல வெப்ப அலைகள் வீசக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதுக்காக நீங்க தற்காப்பு நடவடிக்கைகளை நீங்க தயார்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை அறிவுறுத்திட்டு இருக்காங்க. இதனால அதிகமா பாதிக்கப்படக்கூடியவங்க யாரா இருக்கிறாங்க அப்படின்னா, வெயில்ல வேலை செய்யக்கூடிய மக்கள், அதாவது இந்த கட்டட வேலை பார்க்கறவங்க, இந்த டெலிவரி வேலை பார்க்கறவங்க, இவங்கெல்லாம், அப்புறம் வயசானவங்க, குழந்தைங்க, இவங்கெல்லாம் தான் இது அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இந்த அதீத வெப்பத்தினால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தசைப்பிடிப்பு, மசில் கிராம்ஸ், அப்புறம் டீஹைட்ரேஷன், உடம்புல நீர் குறையுது, அப்புறம் அதீத சோர்வு, ஃபெட்டிக், அப்புறம் தலைவலி. இது மட்டும் இல்லாம நாசியா, அப்புறம் டார்க் கலர் யூரினும் இதனால ஏற்படலாம். அப்ப இந்த அதீத வெப்பத்திலிருந்து நம்ம எப்படி காப்பாத்திக்கிறது அப்படின்னா, முதல்ல இந்த அதிகமா வெப்பம் இருக்கக்கூடிய டைமான 12லேருந்து 3 மணி வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவு வெளியே போறதை தவிர்க்கிறது. அப்புறம் டீ, காஃபி, அப்புறம் இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இதை குடிக்கிறது நம்ம குறைச்சிக்கிறது இல்லாட்டி நிறுத்திக்கிறது நல்லது. அப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நம்ம எடுத்துக்கிறத தவிர்த்துக்கணும். அப்புறம் இதுக்கு வேற என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த அதிக வெப்பநிலை இருக்கிற நேரத்துல கடின உழைப்பு நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. தண்ணி நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவுல எடுத்துக்கிறது. நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் ரொம்ப லைட் வெயிட்டாகவும்
லைட் கலர்ல இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கணும். அப்புறம் மேக்ஸிமம் காட்டன் கிளாத்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. வெளியே போகும்போது தலைக்கு வந்து தொப்பி இல்லாட்டி வந்து ஏதாவது கொடையை எடுத்துட்டு போறது. உணவுப் பொருட்கள்ல லெமன் ஜூஸ், மோர், அப்புறம் வந்து இந்த பழைய காலத்துல இருக்கக்கூடிய தண்ணி, இதெல்லாம் வந்து நம்மளோட உடலோட வெப்பநிலையை வந்து சமநிலை கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து கால்நடை வளர்க்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த கால்நடைகளை வந்து ஒரு நிழலான பகுதிகளில் வந்து கட்டி வைக்கிறது, அப்புறம் வந்து அதுக்கு வந்து அதிகமான தண்ணி வந்து வைக்கிறது, இதை வந்து நம்ம செய்யணும். அப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து குளிச்சுக்கிறது நல்லது. நைட் டைம்ல தூங்கும்போது இந்த ஜன்னல்களை வந்து நம்ம திறந்து வச்சு தூங்குறது ரொம்ப நல்லது. இது வந்து வீட்டோட வெப்பநிலையை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். அப்புறம் வெளியே வந்து நம்ம வேலை செய்யும் போது வெயில்ல உடல்ல வந்து ஈர துணிகளை வந்து நம்ம வந்து போட்டுக்கிறது. இந்த மாதிரி உணவு முறைகள்லையும் நமது பழக்க வழக்கங்களையும் ஏற்படுத்திக்கிற இந்த மாற்றங்களால இந்த சுட்டரிக்கக்கூடிய வெயிலில் இருந்து நம்மளை வந்து பாதுகாக்க முடியும். இந்த மாதிரி மருத்துவ ரீதியாகவும் சுகாதார ரீதியாகவும் பல விழிப்புணர்வுகளை 1,00,000 மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற நோக்கத்துல இந்த ஏப்ரல் 10 இருந்து ஜூலை 2 வரைக்கும் அனிமன் தின இயக்கம், அனிமன் டே மூவ்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு இயக்கத்துல மெடிக்கல் கேம்ப்ஸ், அப்புறம் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் சோசியல் ஆக்டிவிட்டிஸ், எப்படின்னா மரம் நடுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல முன்னெடுக்கிறோம். அதனால இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு உங்களோட முழு ஆதரவையும் தருமாறு மக்களோட நோய் விதி சார்பாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.